10th NIS Entrepreneurship Lesson number 4.7 Technique of Enhancing Creativity. Creativity ஒருத்தங்க எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா creativity techniques provide an introduction to a range of tools and techniques for both idea generation creativity and converting those ideas into reality. To increase the creativity power of an individual and group, some important techniques are. ஸோ ஒரு தனிப்பட்ட நபரோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணாக்கா அதுக்குன்னு ஒரு சிறிய இது இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னன்னாக்கா பிரெயின் ஸ்ட்ராமிங். This technique was developed by Alex F. Osborne in 1957. Brainstorming means a team of members generates a large amount of alternative fruitful ideas on a specific problem without any criticism and then evaluates each idea with pros and cons. This is done with the active cooperation of team and teammates and the chairperson and makes a comprehensive checklist to eliminate the ideas that are clearly unworkable but retain all that is worth further consideration. ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட் மூலமாக ஒரு தனிப்பட்ட நபரோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த பிரெயின் ஸ்டார்மிங்கை யார் கண்டுபிடிச்சாங்கனாக்கா ஆலெக்ஸ் எஃப் ஆஸ்பார்ன் 1957 இதை டெவலப் பண்ணார். இதில் என்ன நடக்கும்னாக்கா ஒரு செட் ஆஃப் மெம்பர், ஒரு டீம் ஆஃப் மெம்பர் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கனாக்கா நிறைய உருப்படியான ஐடியாஸு, நல்ல பலன் தரக்கூடிய ஐடியாஸும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும், நிறைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ், அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ், அந்த என்ன சொல்கிறது, அந்த ப்ராப்ளமோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும், இவங்க கூட்டமாக கோஆப்ரேஷன், அதாவது ஒத்துமையாக பார்த்திங்கனாக்கா சேர்ந்து இவங்க டீம் மேட்ஸு எல்லாமே சேர்ந்து என்ன பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில், அந்த ஐடியாவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நெகட்டிவ் எல்லாமே எலிமினேட் பண்ணி அது எப்படி அது சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க. இது மூலமாக நம்ம க்ரியேட்டிவிட்டி அதிகமாக வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. யார்? ஆலெக்ஸ் எஃப் ஆஸ்பார்ன் அவர் சொல்கிறார். Each idea is to be considered in the light of points like does it meet the objectives, does it solve the problems, does it introduce new problems, will it fit in with current system and can it accommodate growth. The purpose behind group creativity technique is to provide each other's information as input for further stimulation. ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் நடக்கும்போது ஒரு சில விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது இருக்குது. என்னன்னாக்கா என்ன பாயிண்ட்ஸ்னாக்கா இந்த அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம தேவையை, இந்த விஷயம் நம்ம தேவையை பூர்த்தி செய்தா, இந்த அப்ஜெக்டிவை பூர்த்தி செய்தாங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இது நம்ம ப்ராப்ளம்ஸை தீக்குதா, அப்புறமா இந்த ஐடியா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம் புதுசாக ஏதாவது பிரச்சனையை கிளப்புதா, நம்ம ஒரு சொல்யூஷன் நினைக்கிறோம், அது மூலமாக ஏதாவது புதுசாக பிரச்சனை வருமா, இல்லை இது நம்ம கரண்ட்டு சிஸ்டம், நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டம்க்கு இது அடாப்ட் ஆகுமா, நம்ம வளர்ச்சிக்கு, எதிர்கால வளர்ச்சிக்கு நம்ம எடுத்திருக்க முடிவு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Brainstorming may be in the following ways. ஸ்கேம்பர். ஸோ பிரெயின்ஸ்டார்மிங் ஸ்கேம்பருங்கிற முறையிலையும் இருக்கலாம். ஸ்கேம்பர்னால் என்னென்னு பார்ப்போம். This is developed by Michael Miccialo. It seeks to undertake the following checklist to arrive the new idea. The word is acronym. ஸோ மைக்கேல் மிச்சாலோங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு ஸ்கேம்ப்லருங்கிற முறையை டெவலப் பண்ணியிருக்காரு. அவர் இந்த நம்ம க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேம்ப்லர் மூலமாக பண்ணோன்னாக்கா அதுக்கு ஒரு சில செக்லிஸ்ட் இருக்குது, ஒரு விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸ்கேம்ப்லரில் SCAMPERRன்னு இருக்குது. அது தனித்தனி எழுத்து, அதுதான் ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்காரு. எஸ்ஸுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். S stand for substitute
which means can we substitute components, material, people. சப்ஸ்டியூட்னாக்கா நாம் மனுஷர்களையோ இல்லை ஏதோ ஒரு காம்போனண்ட், அதாவது ஒரு எலிமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை மெட்டீரியலாக இருக்கலாம், இவங்களத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா, அதுதான் எஸ். அடுத்தது சி. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்பைன், which means can we mix, combine with other assemblies or service or integrated. கம்பைன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தோட சேர்த்த முடியுமா, அது வந்து சர்வீஸாக இருக்கலாம், இன்டகிரேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடாப்ட், which means can we alter, change function, use part of another element. ஸோ ஏங்கிறது என்னன்னாக்கா அடாப்ட் பண்ணுறது, ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து நாம் ஏற்றுக்கிறது. ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லை அது ஒரு பார்ட்டு, ஒரு பகுதியை வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம் நம்ம ஐடியாவில். இது வந்து ஏக்கு நிற்குது. நெக்ஸ்ட்டு எம். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேக்னிஃபை, which means can we make in enormous, longer, higher, overstated with added features. எம்னா மேக்னிஃபை. மேக்னிஃபைனா நெக்ஸ்ட் லெவலில் நாம் இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எம். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாடிஃபை, which means can we increase or reduce in scale, change shape, modifies attributes, example color. மாடிஃபைனாக்கா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ராடக்டில் கலர் சேஞ்ச் பண்ணணும், ஷேப் சேஞ்ச் பண்ணணும், இல்லை அதோட ஸ்கேலை ரெடியூஸ் பண்ணணும், இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்கேல்னாக்கா அதோட வெயிட் அந்த மாதிரி, இதெல்லாமே மாடிஃபைல எம்மில் வருது. நெக்ஸ்ட் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் புட் டு அனதர் யூஸ், which means we can see this product by put to any other use. அதாவது நம்ம இந்த ஒரு ப்ராடக்டை வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா, அதுதான் பிங்கிற விஷயம், put to another use. Then E stands for eliminate, which means can we remove features and simplify, example autofocus camera. எலிமினேட்னாக்கா அது எடுக்கிறது, ஒரேடியாக எடுத்துடுறது. ஸோ நம்ம ஒரு ஃபீச்சரை வந்து ஃபுல்லாக எடுத்துடலாமா அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா. இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா நமக்கு தேவையா, தேவையில்லை எடுத்துலாமே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இ. இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலிமினேட். தென் ஆர். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீஅரேஞ்ச், which means can we rearrange the features and see the results. Example, Tata Nano has an engine on its rear. இப்போ ரீஅரேஞ்ச் அப்படின்னாக்கா மாற்றி அமைக்கிறது. மாற்றி அமைக்கிறது நம்ம ஒரு விஷயத்தை பார்த்திங்கனாக்கா நம்மளால் ரீஅரேஞ்ச் பண்ணி அதை வந்து எதாவது யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா நேனோங்கிற ஒரு காரு இருந்துச்சு, அது இந்தியாவோட பெஸ்ட்டு, அதாவது கனவு காரு, ரத்தன் டாட்டா அவரோட கனவு காராக இருந்துச்சு. அது பார்த்திங்கனாக்கா அதில் இன்ஜின், எல்லா கார்லேயும் இன்ஜின் முன்னாடி தான் இருக்கும், ஆனால் இந்த ஒரு டாட்டா நேனோ காரில் மட்டும்தான் இன்ஜின் பின்னாடி, ரியர்னால் பின்னாடியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி ஏதாவது விஷயத்தை பண்ண முடியுமாங்கிறது தான் ஆர். தென் இன்னொரு ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிவர்ஸ், which means can we turn reverse the order that is being followed now. இப்போ நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிருப்போம், அது சரி வரலனாக்கா ரிவர்ஸில் அதை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் ரிவர்ஸ். ஸோ வாட் எவர் த நியூ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஆர் டு பி லான்ச்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் ஒன் இஸ் டு பி இம்ப்ரூவ்ட். These questions on the checklist are asked and suitable change are implemented. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் செய்ய தயாரித்தாலும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த செக்லிஸ்ட், அதாவது ஸ்கேம்பர், SCAMMPERR, இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ நெக்ஸ்ட் டெக்னிக் என்ன சொல்கிறாங்கனாக்கா ரோட் பிரிட்ஜ். Take an example of a congested road bridge which makes a good theme of brainstorming session. There are many conceptual similarities between traffic and process flows. Thinking about a road traffic problem should also remind us to consider social, political, economical and environment factors when creating solutions. Many solutions fall into one of the following classes. ஸோ நம்ம இந்த ரோடு பிரிட்ஜுன்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வரும், ரோடில் பிரிட்ஜஸ் இருக்குன்ட்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் பிரிட்ஜஸ் மட்டும்தான் இருக்குது.
ஸோ இதை இது ஒரு சொல்யூஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிராஃபிக், நம்மளாம் டிராஃபிக்கில் நிறைய போயிட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம், டிராஃபிக்கில் நம்ம மாட்டுவோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்கை ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் அதில் உங்களுக்கு சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அண்ட் என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸும் அண்ட் க்ரியேஷன் சொல்யூஷனும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கொண்டுறது தான் அந்த பிரிட்ஜுங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கனாக்கா 3 லெவலில் ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஸ்பீடப் ஃப்ளோ, ஒன்று ரெடியூஸ் த ஃப்ளோ, இன்னொன்று டைவர்ட் த ஃப்ளோ. இதுதான் பிரிட்ஜில் நடக்கிறது. என்னன்னு பார்ப்போம். நான் மூணாவது 6 thinking hats. These techniques have developed by Edward de Bono. This technique advocates thinking about a problem or opportunity not by one perspective but by 6 different perspectives. In this technique, people are asked to wear different color of hats and think and respond based on the perspective that color represent. This helps avoiding disagreement amongst people who come from different background towards the problem or opportunity. The hat is the color represent the following. ஸோ 6 திங்கிங் ஹேட்ஸுன்ட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. இதில் 6 பேர் 6 கலரில் ஹேட் வச்சுருப்பாங்க, போட்டுப்பாங்க. அதில் அந்த இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு டாப்பிக்கை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது, இல்லை நான் இது ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களிடையே வராது, டிஸ்கஸ் பண்ணுற மக்களிடையே வராது அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட் எதுக்காகனாக்கா நியூட்ரல். ஒயிட் ஹேட்டுங்கிறது பர்சன் வியரிங் ஒயிட் ஹேட் ஃபோக்கஸ் ஆன் available data. The idea is to analyze past trends with the extrapolated. So white hat, வெள்ளை தொப்பி யார் போட்டிருக்காங்களோ அவங்க நியூட்ரல்னாக்கா அவங்க நடுநிலையான அவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேட்டா வச்சு மட்டும்தான் ஏதோ ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்ட் டேட்டாஸை வச்சு ஏதோ ஒன்று முடிவு பண்ணுவாங்க. ரெட் ஹேட் ஃபயர் வார்ம்த். திஸ் அப்ரோச் uses feelings, emotions, intuitions, hunches to address a problem. ரெட் ஹேட்னாக்கா அது ஒரு ஃபயரை குறிக்குது, இல்லை வார்மை குறிக்குது, கதகதப்பு குறிக்குது. அது என்ன ஃபீலிங்னாக்கா இது ஒரு ஃபீலிங். ரெட்டுங்கிறது ஒரு ஃபீலிங், எமோஷன், இன்ட்யூஷனு. இது என்ன சொல்லுதுனாக்கா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னலில் ரெட்டு போட்டால் என்ன அர்த்தம்? ஸோ நீங்கள் நிற்க வேண்டியதாக இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் பிளாக் ஹேட். பிளாக் ஹேட்னாக்கா காஷன்னாக்கா நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு. காஷன் இண்டிகேட்ஸ் டிஸ்கிரிமெண்ட் விச் ஷோஸ் லீகாலிட்டி, ஜட்ஜ்மெண்ட், மொராலிட்டி. திஸ் அப்ரோச் லுக்ஸ் at all the bad points, identifying how this will may not work. This makes the plan toughness and resilient. ஸோ பிளாக் ஹேட்னா என்னன்னாக்கா, பிளாக் ஹேட் போட்டவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க பிளாக்குங்கிறது எதுக்காக இந்த இடத்த எடுத்துக்காங்கனாக்கா, அவங்க எப்பயுமே நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. இது நடக்காது, இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக எப்படி டிஸ்கஸ் பண்ணி அந்த முடியாதுங்கிறது ஆகாதுன்னு சொல்கிறத எப்படி அதை கொண்டு வரலாம், அந்த டிஸ்கஷனுக்காக தான் அந்த பிளாக் ஹேட். Yellow ஹேட்டுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, சன்ஷைன் இண்டிகேட்ஸ் ஆப்டிமிஸ்டிக் ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ். திஸ் அப்ரோச் யூசஸ் ஆப்டிமிஸ்டிக் வியூ பாயிண்ட், ஐடென்டிஃபைங் ஆல் தீஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஸோ எல்லோ ஹேட் போட்டவங்க எல்லோ எதுக்காகனாக்கா சன்ஷைனுக்கும்பாங்க. சன்ஷைன்னாக்கா ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் அதில் பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவான என்னென்ன விஷயமோ இல்லை அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. இதுதான் எல்லோ ஹேட் போட்டவங்க பண்ணுற வேலை அந்த டெக்னிக்கில். அப்புறம் க்ரீன் ஹேட் போட்டவங்க, அது க்ரீனுக்கு என்ன அர்த்தம்னாக்கா growth stands for creativity and creative solution to problem is developed. ஸோ க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னாக்கா, க்ரீன் கலர் போட்டவங்க க்ரோத்தை தான் பார்ப்பாங்க. அந்த சொல்யூஷன்லேருந்து ப்ராப்ளம்லேருந்து எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ளூ ஹேட். ஸ்கை ஃபோக்கஸஸ் ஆன் ப்ராசஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் யூஸ்ட் பை சேர்பர்சன்ஸ் of meeting who directs people to act accordingly, allows give equal time to everyone and taking notes wherever necessary to build consensus. ஸோ இந்த இடத்துல ப்ளூ ஹேட் போட்டவர் யாருனாக்கா, இவர் தான் சேர்பர்சன், அதாவது நடுநிலை, அதாவது அந்த எம்பையர்னு சொல்லலாம், இல்லை ஜட்ஜுன்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா,
எல்லாத்துக்கும் நியாயமாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் டைம் கொடுப்பாங்க. யாராவது நோட்ஸ் எடுத்துக்கணுமா, நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அதாட்டும் இதுக்கும் டைம் கொடுப்பாங்க. அவங்க பேசுகிறதுக்கும் அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் டைம் கொடுப்பாங்க. இதுதான் அந்த 6 திங்கிங் ஹேட்ஸோட டெக்னிக். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் ஹேட் எடுத்துகிட்டு, ஸோ நியூட்ரலாக இருக்கவங்க நியூட்ரல் விஷயத்தை மட்டும்தான் அந்த விஷயத்தை பார்க்கணும், ப்ளூவாக இருக்கவங்க வந்து சான்ஸ் கொடுக்கணும் அந்த விஷயத்தில், ரெட்டாக இருக்கவங்களும் அந்த விஷயத்தில் இருக்க தடைகள் நெகட்டிவ்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும், பிளாக்காக இருக்கவங்களும் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த கலருக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது கடைசியில் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டெக்னிக். நெக்ஸ்ட், lateral thinking. This term was coined in 1967 by Edward de Bono, who suggested that solution to problems can be found by unorthodox methods. When a problem is presented, the audience is asked to think literally as to how similar problems are solved in different settings. Thus, lateral thinking means leaving behind traditional modes and thoughts of throwing away preconceptions. In this method of solving problems through an indirect and creative approach. ஸோ lateral thinkingனா என்னன்னாக்கா, இது 1967 எட்வர்ட் தே போனோ அவங்கிறவர் இது கண்டுபிடிச்சார் இந்த விஷயத்தை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் வந்து ப்ராப்ளமை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான். இப்போ இங்கே என்ன நடக்கும்னாக்கா, ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து கேட்பாங்க. அவங்க வந்து இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் யார் நடந்திருக்கா, வேறு இடத்துல வேறு சுச்சுவேஷன் நடந்திருக்கா மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் லேட்ரல் திங்கிங் சொல்லுவாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்குது, சொல்யூஷன் சொல்கிறாங்க. மைண்ட் மேப்பிங். Second one, mind mapping. This technique was developed by Tony Buzan and is also called a spider diagram drawn to represent ideas and notes in continuous starting points. Is the central idea written at the center of a large paper or whiteboard representing the theme for which the mind mapping is to be drawn. Then subtopics are written as an extension of the main topic, representing a separate branch of tree emerging from the central topic. Further, the same ways keeps adding subtopics and next level finer sub-branches. Ideas can be put at more than one place and then be linked to show relationship, and also using color pencils for the relationship when be shown. மைண்ட் மேப்பிங்னாக்கா இது பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம புக்லேயே பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்பிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த புக்கு கடைசீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மேப்புன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் க்ரியேட்டிவிட்டி, அதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். க்ரியேட்டிவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் அபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி, இமேஜினேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மைண்ட் மேப்பிங் சொல்லுவாங்க. இந்த மைண்ட் மேப்பிங்கை வந்து உருவாக்குனார் இல்லை கண்டுபிடிச்சவர் யாருன்னாக்கா உங்களுக்கு டோனி புசான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேப்பர்லேயோ இல்லை பெரிய போர்ட்லேயோ நமக்கு சென்டரில் ஒரு ஐடியாவை நம்ம எழுதிட்டு அதை சுற்றி கனெக்ட் பண்ணுற விஷயம் எல்லாமே எக்ஸ்டென்ஷன் வாங்க, அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஃபர்தராக நம்ம அதை டெவலப் பண்ணுவோம். இதுதான் மைண்ட் மேப்பிங். இது மூலமாகவும் இந்த டெக்னிக் மூலமாகவும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, 4.8, hindrance to creativity. ஒரு நிமிஷம். hindrance to creativity. hindranceனா என்னன்னாக்கா தடைகள். கிரியேட்டிவிட்டிக்கு என்னென்ன தடைகள் இருக்குது? hindrance are the rumble strips on the road creativity. There are certain circumstances where creativity to outcome the human mind can be hindered.
ஸோ இந்த இன்ட்ரன்ஸ் வரத்துக்கு இந்த க்ரியேட்டிவிட்டி வரத்துக்கு பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்கும் நிறைய தடைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன தடைனாக்கா என்வாயர்மெண்டல் ஹிண்ட்ரன்சஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்வாயர்மெண்ட்னாக்கா நம்ம சூழ்நிலை, அதில் ஏதோ தடைகள் இருக்குது. என்னென்னாக்கா ரிலையன்ஸ் ஆன் எக்ஸ்பர்ட், லேக் ஆஃப் கமிட்மெண்ட் ரிசோர்ஸஸ், டாப் டவுன் டிசிஷன் மேக்கிங், டூ மச் ஆஃப் கோஆப்ரேஷன், டூ மச் ஆஃப் காம்படிஷன். Environment hindrance. Reliance on expert. Reliance on expert நாக்கா எக்ஸ்பர்ட், ரிலையன்ஸ்னா நம்பிக்கை, அது கம்பெனி பேர் கிடையாது. அந்த ரிலையன்ஸுங்கிற வார்த்தைக்கு பேர் வந்து நம்பிக்கை. எக்ஸ்பர்ட்னாக்கா நம்ம ஒருத்தங்கள எக்ஸ்பர்ட்டாக நினைப்போம் ஒரு விஷயத்தில். கிரிக்கெட்னாக்கா அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டு, டீச்சிங்னா அதில் ஒரு எக்ஸ்பர்ட், அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்போம். அவங்க தான் எக்ஸ்பர்ட், அவங்கள நம்புறது. The first rule in working with expert is to stop asking them to solve your problem, as they use jargons which you may not understand. Get them to point you in the right direction for the resources you need to understand the system. The expert may be misaligned and may be burdened by the curse of knowledge. ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம்னாக்கா அங்கே எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க டக்குன்னு ஒரேடியாக நம்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட போனோடனே உங்களுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம கேட்கணுமே தவிர, எனக்கு இது சொல்லிக் கொடுங்க அது சொல்லிக் கொடுங்க கேட்கணுமே தவிர, அவங்க சொல்கிறது எல்லாமே நாம் வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு பார்த்தோம்னாக்கா நமக்கு தேவையான நாலேஜ் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஜார்கன்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பர்ட்டை வந்து நாம் ரொம்ப ரிலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன சந்தேகமோ அதெல்லாமே நம்ம கேட்டு வாங்கி தீர்த்துக்கணுமே தவிர, அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்காம இருந்தோம்னாக்கா அவங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் கரெக்டுன்னு நாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கிறது தான் சொல்லுவாங்க தவிர அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு செட் ஆகுங்கிறது நிச்சயம் கிடையாது. தென் லேக் ஆஃப் committed resources. Committed resources are acquired in advance for multiple periods before the demand of the resources is known. This is also known as economical barrier, which are capital, labor and raw material. So lackனாக்கா என்ன அர்த்தம் இந்த இடத்துலனாக்கா பற்றாக்குறை. ஸோ எதுக்கு பற்றாக்குறை ஆகுதுன்னாக்கா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ப்ராடக்ட் செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படலாம், இல்லை லேபர் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படலாம், இல்லை கேபிட்டல் முதலீடு தேவைப்படலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்கனாமிக் பேரியராக இருக்குது. நம்ம பொருளாதாரத்தில் இது ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டாப் டவுன் டிசிஷன் மேக்கிங். டாப் டவுன் அப்ரோச் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இன் விச் ஆக்ஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஆர் initiated at the highest level keep the heretical with the assistance of black boxes, which makes it easier to manipulate. இந்த டாப் டவுன் அப்ரோச் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா அந்த பாலிசிஸ் வந்து முதல்ல ஹை லெவலில் இனிஷியேட் பண்ணணும். அவங்க ஒரு சில பாலிசிஸ் வச்சுருப்பாங்க, அதை ஹையர் லெவலில் தான் இனிஷியேட் பண்ணணும் ஒன்று. இது மட்டும் இல்லாமல் அங்கே பிளாக் பாக்ஸுன்னு வச்சுருப்பாங்க. பிளாக் பாக்ஸஸ்னால் என்னென்னாக்கா, நீங்கள் பிளெயினில் ஃப்ளைட்லலாம் போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் உலக லெவலில் எல்லா ஃப்ளைட்லையும் பிளாக் பாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னாக்கா அந்த ஃப்ளைட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். 24 hours ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு டைமும் அந்த விஷயம் ஆக்சிடெண்ட் ஆச்சுனாக்கா அந்த பிளாக் பாக்ஸில் இருக்க ஆடியோ கேட்டு தான் என்ன நடந்துச்சுன்ட்டு நம்ம ஆக்சிடென்ட்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம். இது வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு மேனிப்புலேட், அதாவது மாற்றி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாப் டவுன் டிசிஷனில். நெக்ஸ்ட், டூ மச் கோஆப்ரேஷன். Too much cooperation leads to conflicts, group thinking, social loafing and communication breakdown. Sometimes too much cooperation can prevent the team best ideas for being shared. டூ மச் கோஆப்ரேஷன்னாக்கா இப்போ ஒரு டீமில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அவங்கள மாதிரி ஒரு கோஆப்ரேஷனான டீமே இல்லை, ஒற்றுமை அவ்வளோ ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு குரூப்பை பார்த்தோம்னாக்கா. ஆனால் அந்த மாதிரியும் தப்புங்கிறாங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது அந்த குரூப்பில் யாருமே யோசிக்க மாட்டாங்க. யார் எது சொன்னாலும் இவன் சொல்கிறது கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப்பில் ஒரு இனோவேஷன் இருக்காது, ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்காது. இது ஒரு பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கோஆப்ரேஷனாக இருக்கிறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ மச் ஆஃப் காம்படிஷன். அன்ஹெல்தி காம்படிஷன் ஆர் cutthroat competition are nightmares. They are capable of creating a win or loss situation. ரொம்ப காம்படிஷனும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க.
இந்த ரொம்ப காம்படிஷன் இருந்துச்சுனாக்கா அது ஒரு என்ன ஆகுதுனாக்கா ஒரு ஒன்று அந்த விஷயம் ஜெயிக்கணும் இல்லாட்டி தோக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வருமே தவிர அதில் ஒரு பெருசாக ஒன்றும் கற்றுக்கிற விஷயம் எதுவும் இருக்காது. ஸோ டூ மச் ஆஃப் காம்படிஷனும் ஒரு என்வாயர்மெண்ட் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.